ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி ஜனவரி 8, 2021 ஷிஃப்ட் 1 மற்றும் ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் 1ல கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரத் அரவிந்த் போடே, ஓகேங்களா. அடுத்த ஹிஸ்ட்ரியில் 1907 ஐஎன்சி சீஷன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட 1907 இதோட சீஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சூரத்தில் தான் நடந்துச்சு, ஓகேங்களா. அடுத்து நாட்டிய சாஸ்திரா புக், இந்த புக்கு யார் எழுதினோம்னா பாரத் முனி அப்படின்னு எழுதினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து டான்ஸ், பாரம்பரிய நடனங்களை பற்றி என்ன கேட்டுக்கிட்டு தமாசா டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தோட தொடர்புன்னு கேட்டிருக்காங்க, மகாராஷ்டிரா. அடுத்து வந்து விச் ஒன் இஸ் ஏசியன் மெம்பர், ஏசியன் இந்த மெம்பர் இருக்குல்லையா, இப்போ வந்து சாரக் ஏசியன், சவுத் ஏசியன் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதிலெல்லாம் வந்து ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேசியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி கொடுத்து ஏசியனில் எது மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தோனேசியா அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏசியன், ஷாரக், அப்புறம் வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் இன்ஸ்டியூட் இதெல்லாம் வந்து இருக்குது, பிமிஸ்டிக், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுருக்காங்க. இன்டர்போலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லயன், ஃப்ரான்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது. அடுத்தடுத்து போகிறவங்க இது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேஸை மெமரைஸ் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து லார்ஜஸ்ட் லேக் பை ஃப்ரெஷ் வாட்டர் இன் த வேர்ல்ட் பை வால்யூம் அப்படிங்கிறத லேக் பைக்கால், சைபீரியா அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன், ஓகேங்களா. ரஷ்யாவில் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் இந்தியா பிட்வீன் மும்பை அண்ட் தானே 1853. ரிவர் டால்பின் இன் லைவ் இன், அதாவது ரிவர் டால்பின் வந்து எந்த நதியில் வந்து இந்தியாவில் வாழுது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு ரீசெண்டாக வந்து என்டேஞ்சர் ஸ்பைசஸ், அழியக்கூடிய இனமாக வந்து சொல்லியிருந்தாங்க. கங்கை நதியில் தான் வந்து வாழுது. அடுத்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு அப்ரிவேஷன் 40 ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா ட்ரான்ஸ்லேஷன். அடுத்து கம்ப்யூட்டரில் டெம்பரரி டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகும், கேட்ச் மெமரி தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் பேங்கோட எம்டி அனுஷ்கா காந்த் வந்து ரீசெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ப்ரீவியஸாக எங்கே ஒர்க் பண்ண அப்படின்னு எஸ்பிஐயில் தான் வந்து ஒர்க் பண்ணாங்க, ஓகேங்களா. அடுத்து வந்து பயாலஜியில் குளுக்கோஸ் இஸ் ப்ரோக்கன் டவுன் அக்கர், அப்போ வந்து எந்த ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பியூரிஃபிக் ஆசிட், ஓகேங்களா. எஃப்டபிள்யூ ஸ்டீஃபன்ஸ் வந்து எந்த இதை வந்து பில்ட் பண்ணார், சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன், ஓகேங்களா. இஸ்ரோ சேர்மன் ஏஎஸ் கிரண்குமார் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து கொடுத்தாங்க, ஓகேவா. கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் ஏஎஸ் கிரண்குமார் வந்து செவலியர் டிஎல் ஆர்டர் லீஜன் டி அவார்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து எந்த நாட்டோட ஹையஸ்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டோட அப்படி மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ எல்லாமே மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ ஆப்ஷனோ அல்லது கொஸ்டினோ வந்து கேட்டிருக்கலாம். அது வந்து ஜஸ்ட்டு வந்து மெமரி தான். இப்போ வந்து ஒரு வேளை நம்ம வந்து ஆப்ஷனாக இருக்கலாம், இல்லைனா கொஸ்டினாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் இருக்கலாம், மீதியெல்லாம் வந்து ஜஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ரிலேட்டான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. ஐசிசி 2020 வேர்ல்ட் கப் வின்னர் 2007, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே இந்தியா, ஓகேங்களா. ஹம்பி டெம்பிளோட எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, கர்நாடகா. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கேட்டிருக்காங்க. நேஷனல் சயின்ஸ் டே February 28, WW ஃபவுண்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் வெப், ஓகேங்களா. அதுதான் சார். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டின், சார் டிம் பெர்னர் லீ. அடுத்து வந்து ஆதித்யா எல்ஐ மிஷன், இது வந்து சோலார் மிஷன், ஓகேங்க, சன் மிஷன் தான். ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ இதில் வரக்கூடியது. அடுத்து உத்தரகாண்டோட நியூ ட்ரீ பிளான்டேஷன் வந்து ஒரு லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸாக வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் இன்ஃபோசிஸ் தெரியல, ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஏதோ கரெக்டாக அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் கிடையாது. அடுத்து கண்டேஜியஸ் டிசீஸ், இதை வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்டிருந்தாங்க, தொற்று நோய் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ரைட் ஆஃப் ஈக்விட்டி இன் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பில் வந்து சம உரிமை, ஆர்டிகல் 16. ஸோ அடுத்து செகண்ட் ஷிஃப்ட்டில் பிஹெச்எலோட அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். யூனிசிஃபோட யங்கஸ்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டிருந்தாங்க, நியூட்டன் தேர்லா பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து நியூமெரிக்கல் வந்து ஃபிசிக்ஸில் மாஸ் வெலாசிட்டி P=mnt, இது பேஸ் பண்ண ஒரு நியூமெரிக்கல் கேட்டிருந்தாங்க. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து சார்லஸ் பபேஜ், கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி கோபாலோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க, இது வந்து கம்ப்யூட்டர். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் கிலாபத் இயக்கத்தை பேஸ் பண்ணி தொடர்படுத்தி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க.
ஸோ நாசா வந்து ரீசெண்டாக ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க, ஸ்மால் சேட்டலைட், ஓகேவா. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட் என்ன சேட்டலைட்னு கலாம் சேட்டலைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2019 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2019 வருது அண்டு 2020 வருது. ஸோ ஒன்லி வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். லாஸ்ட் ஒயிட் டைகர் மும்பை டெத் ரீசென்ட்லி 2019 பஜ்ரு அப்படின்னு பேர் சொல்லி ஸோ இறந்துருச்சு, ஓகேங்களா. அடுத்து முனிசி பிரேமச்சந்த் புக் அப்படி இல்லைனா ஸ்மித் நந்தன். ஸோ இதில் யாருன்னு தெரில. ஸோ சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன கொஸ்டின் தெரில. அடுத்து எக்ஸல் ஃபார்முலாக்கான ஷார்ட்கட் கீ, ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு ஷார்ட்கட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷன் கீ வந்து இதுக்கு பயன்படுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்து லிட்மஸ் இது வந்து எங்கே இருந்த இது வருது அப்படின்னா லெச்சிசன்ஸ்லேருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து 17th ரயில்வே ஜோன், மொத்தம் வந்து 16 ரயில்வே ஜோன் இருக்குது. 17th ரயில்வே ஜோன் எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சரியான ஆப்ஷன்ஸ் வந்து தெரியல, ஓகே. ஒருவேளை மெட்ரோ, எல்லா மெட்ரோவும் அடங்கியதாக இருக்கலாம், ஓகே. வெஜிடபிள் ஃபார்ம் ஜெய்த் குரோப் டைப் ஆஃப் ஃபார்மிங், இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து எக்ஸாக்ட் ஆப்ஷன் வந்து தெரியல. ஆனால் என்சிஆர்டி புக்கில் வந்து டேரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது ஸ்கூல் புக்கில். குட் கவர்னன்ஸ் வந்து செகண்ட் ரேங்க் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்க, தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து கேரளா. கேஸ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் வாயு CO2. இது வந்து ஓப்பனான கொஸ்டின். சத்யேந்திரநாத் போஸ் பை ஃபீல்டு, ஓகேவா. சத்யேந்திரநாத் போஸ் வந்து நோபல் பரிசு வாங்கியிருந்தாரா, ஓகேவா. ஏதோ பரிசு எந்த பரிசு எந்த ஃபீல்டு வாங்கியிருந்தா அப்படின்னா ஃபிசிக்ஸ், ஓகேவா. HDI ரேங்க் இந்தியா 2020 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் வந்து 3 times வந்து இப்போ இது வரைக்கும் நடந்த ஷிஃப்ட்டில் வந்து கேட்டாங்க, ஓகேவா. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். 131 ரேங்க் 2020, ஓகேவா. 2020 2019 படிச்சுக்கோங்க. கோபாலகிருஷ்ண கோகலே பற்றியான ஒரு கேள்வி கேட்டிருந்தது. அடுத்து சைக்ளோன் பானி புயல் பற்றி கேட்டிருந்தாங்க, ஒடிசா. IAF வேர்ல்டு சாம்பியன்ஸ் 2019 கோல்டு மெடலிஸ்ட் பற்றியான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. டாப் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. காற்றாலை மூலம் அதிக மின் உற்பத்தி தயாரிக்கப்படும் மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஜெனட்டிக் ரிலேட்டட், ஓகே. ஜெனட்டிக் ஜீன்கள் பற்றியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க சயின்ஸில். இவ்வளோ தான் வந்து கொஸ்டின்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு ஷிப்லையும் கேட்குறாங்க. ஸோ மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நெட்டில் வந்து நிறையா நீங்கள் யூடியூப்லேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸாக்ட் எந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். எக்ஸாக்ட் அஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. அதை பேஸ் பண்ணி தான் வரும். இது எப்படி இது கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். அண்ட் கம்ப்யூட்டரில் அப்ரிவேஷன்னா ஒரு 2 அப்ரிவேஷன் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 2019 2020 மேலோட்டமாக எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். எவ்ரி மந்த் நீங்கள் ரொம்ப பீக் கரண்ட் அஃபேர்ஸ் எதுவோ அதை பார்த்துக்குங்க. அதுதான் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸு, CEOஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், இம்பார்ட்டன்ட் டனல்ஸ், இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ரீசெண்டாக தொடங்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ராஜெக்ட், ரயில் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்து நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் ஷிஃப்ட் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.